இன்றைய ஏன் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்றால் நம்முடைய குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அதற்கு ஒரு கூட்டணி தேவை என்பது எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துதான் இந்த கூட்டணி அமைத்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் கூட்டணி வருகின்ற 2026 நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இதுதான் கூட்டணி. அவர் அமைப்பதுதான் கூட்டணி. அவர் யாரும் அந்த கட்சியை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர்கள் சேர்த்துதான் கூட்டணி அமைக்கப் போயிருக்கிறார். இது ஒரு மாற்றம் கிடையாது. கூட்டணி என்பது தேர்தலுக்காக தான் கூட்டணி, ஆட்சிக்காக கூட்டணி கிடையாது. மீண்டும் பத்திரிகை நண்பர்கள் சொல்கின்றேன், அது எடப்பாடி பழனிசாமி சரியாக இருக்கின்றார். இதுவரையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பதே இருந்தது கிடையாது. 1924 ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆரம்பிச்சதிலிருந்து பாத்தீங்கன்னாக்க கூட்டணி ஆட்சி இதுவரையில் தமிழகத்தில் கிடையாது. 52 கிடையாது, 1980 கிடையாது, 2000 கிடையாது, 2026 கிடையாது. கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அளிக்கும். தேர்தலிலே கூட்டணி இருக்கும், ஆட்சியிலே அவர் தலைவர் தான் இருக்கும். இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கொள்கை என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன். தமிழகத்தில் என்றுமே தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்பமாட்டார்கள். 2000 மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் முடிவெடுத்து விட்டார்கள். நான் திரும்ப சொல்கின்றேன், கூட்டணி என்பது தேர்தலுக்கு மட்டும்தான். ஆட்சி என்பது எடப்பாடி பழனிசாமி தனித்துத்தான் அவர் ஆட்சி அமைப்பார். அதுதான் நம்முடைய தமிழகத்தினுடைய. ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுடைய ஆதரவுடன், பேராதரவுடன் 210க்கு மேல சீட்டு ஜெயிக்கிற பார்த்துக்கோங்க.